ஒரு பொது அறிவு கேள்வி. இப்ப நம்ம கிளாஸுக்கு ஆண்டவன் திடீர்னு வந்தா அவர்கிட்ட என்ன ஒண்ணுன்னு கேப்பீங்க? எந்திரி, நீ என்ன ஒண்ணுன்னு கேப்ப? இது எங்க அப்பா ஒரு உதவாக்கிற 50-60 கேட்டா உதைக்க வர்றாரு. ஆண்டவனை பார்த்தனா கைமாத்தா 500 ரூபாய் கொடுப்பேன். இப்படி அல்பத்தனமா கேட்கவே கூடாது. நான் என்ன ஒண்ணுன்னு கேப்பேன் தெரியுமா? எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல சகவாசத்தை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு கேட்பேன். யார் யாருக்கு எது எது இல்லையோ அதைத்தான் கடவுள்கிட்ட கேட்பாங்க. இவங்களுக்கு இல்லாத இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு இல்லாத நீங்க கேக்குறீங்க. ஆண்டவன் வரவே வேண்டாம். The four definitions of economics are wealth definition by Adam Smith, welfare definition by Marshall, scarcity definition by Lionel Robbins. எங்க போறான்? ஆண்டவனை பார்க்க போறான். நாம எகனாமிக்ஸ பாப்போம். என்னங்க கண்ணா, நேத்து பிக்னிக்ல கன் பாயிண்ட்ல முத்த வாங்குறீங்களா? முகமுடி போட்டுட்டு. அது வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன? பயப்படாதீங்க, கோவம்லாம் நேத்தோட போயிடுச்சு. நிஜமாவா? உங்க குறும்பு, சுறுசுறுப்பு, துருதுருப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதெல்லாம்? அதான் உங்க குறும்பு, சுறுசுறுப்பு, துருதுருப்பு அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பீலா இருக்கு. நேச்சுரலி. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீங்க என்ன லவ் பண்றீங்க? சர்டன்லி. புடிங்க. ஃபாலோ மீ. நான் சொல்றதெல்லாம் செய்வீங்களா? ஓஎஸ். அண்ணா, இது போட்டு நடந்து காட்டுங்க பார்க்கலாம். இது போட்டு நடந்தா லவ் பண்ணுவியா? ஓ ஷூர். இது உப்பியே. இங்க வேற யாரும் இல்லையே. உங்களுக்கு கண்ணு தெரியலையா? காரிடார்லாம் காலியா தானே இருக்கு. கரெக்ட். இத போட்டு நடக்கிறது என்ன? உனக்கா அவன கண்ணத்தி அடிச்சுப்பேன். ஷூ சைஸ் கரெக்ட்டா இருக்கா? ஏய், ஜன்னல்லாம் புடிச்ச லவ் பண்ண மாட்டேன்பா. இல்ல பாருங்க. அது சசி. ஐயோப்பா. பாட்டால ஒரு பாடு யாது, நீ புடவை கட்டணும், பொட்டு வைக்கணும், ஜாக்கெட் போடணும். ஓ ஜீசஸ் forgive him, forgive him. என்ன பாடுவது? அனு, இந்த வருஷம் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல உன் டான்ஸ் தான் ஹைலைட்டா இருக்கணும். என்ன? நம்ம காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். புரியுதா? தாம் தீதா தை ததை 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 தாம் தீதா தை ததை. சலங்கை ஒலி நின்று விட்டது. என்னம்மா கண்ணு, ஆட்டத்தை நிறுத்திட்ட? நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு என்ன மாதிரி நூத்துக்கணக்கான அழகான இளைஞர்கள் வருவாங்க. அவங்க முன்னாடி எப்படி ஆட போறாங்க? பாரு, நாங்க என்ன கலடா பண்ண வந்திருக்கோம். பம்பளி மாச நவரே, நாங்கள் ரசிகர்கள், நீ சகோதரி. அவனுக்கு மச்சான் இப்படி வா, நீ ஆடுமா. குத்துச்சண்டைக்கு வர மாதிரி வர்றா. நிறுத்து. பயந்துருவேன் பாத்தியா? ஆட மாட்டேனா? ஃபூல்ஸ். நீங்க வாசிங்க சார். ஆடு அனு, ஆடு. உன்னுடைய ஆட்டத்தை காண நாங்கள் ஆடோடி வந்திருக்கின்றோம். எங்களை ஏமாற்றி விடாதே, எப்படியாவது ஆடி விடு. பிரேக் ஆயில் என்றும் பார்க்காமல் பிரேக் இல்லாமல் விழுந்து விட்டாயே. சார்ந்து ஆட மறுக்கிறாள். அது கூடாது அண்ணே, நம்ம ஐட்டத்தை எடுத்து விட்டு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அங்க வந்து என்னைக்குன்னா பாத்துறாத. கவலைப்படாத, அசத்திடுறேன். இது உனக்கு, இது அவனுக்கு. பேரை மறந்துடாத சசி. நான் வர, நீ கரெக்டா வந்துரு. நாளைக்கு எக்ஸாமினேஷன், இன்னைக்கு சந்தேகமா? உட்காரு, நீ உருப்படவே மாட்ட. இவர்கிட்ட படிக்கிறல்ல. இவனை விடுங்க, நீங்க நல்லா படிக்கணும், பாஸ் பண்ணணும், நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் முக்கியமான பாருப்பா, சசி போகணும். எங்க கீது சசி? இந்தாப்பா சசி, நான் தொழில ரொம்ப கறிட்டு ராத்திரி ஊட்டாண்ட வந்திய துட்டு குட்டிய பாக்கி துட்டு வாங்கினியா? நீ பாட்டுக்கு துண்டா காணும் துணியா காணும் ஓடியாந்துட்ட. எனக்கும் ராத்திரி தூக்க கலக்கம். இந்தாப்பா, அதன் கையில பாக்கி துட்ட கொடுத்துரு. அடிக்கடி ஊட்டாண்ட வந்துட்டு போ. பார்த்தா கம் ஹியர். வந்துட்டு போச்சே பொண்ணு. அந்த அட்ரஸ் என்னடா? அந்த அணுக்கு இவ்வளவு திமிர் கூடாதுடா. பிரேக் ஆயில ஊத்தி அவ காலை உடைச்சது பத்தாதுடா. ஆமா தலைவா, காலேஜ்ல நம்மள பார்த்து காரி துப்பாத ஆளே இல்ல. துப்பி துப்பி அவன் வாயில எச்ச இல்லைன்னா பாத்துக்கேன். தூள் பண்ணிட்டடி. அந்த சசி இன்னொரு வாழ அட்டனா வாழ கட் பண்ணிடுவோம். அவனை சும்மா விடக்கூடாதுப்பா. அவனை ஓட ஓட விரட்டணும். அவனை ஒரு கை பாத்துருவோம். வாங்கடி போலாம். பேக் லைட்.
துப்பாக்கி முத்தம், ஹை ஹீல் ஷூ கேலியா, பிரேக் ஆயில், டேப் டான்ஸ். பலான பாட்டு கிட்ட பேலன்ஸா? ஏய் நீ என்ன 2 வாட்டி இன்சல்ட் பண்ணிருக்க. நீ எந்தா? ஓஹோ அப்பனா 2 பேரும் சமம். ஹாய் மச்சான் மோதல் முடிஞ்சிருச்சுல, கப்புன்னு காதல் ஆரம்பி. தலைவா, அப்படியே அவளை கட்டி போட்டு ஒரு கிஸ் அடி. அப்படியே இதென்ன தெரியுமா? செக் 500 ரூபாய்க்கு பேரருக்கு பேரர் செக். இது வரைக்கும் டிப்ஸ் உனக்கு எவனா செக்கா கொடுத்துருக்கானா? நான் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தினமும் சர்வ் பண்றியே, என்னைக்காவது லவ் பண்ணிருக்க? இல்ல சார். முதல்ல அதை பண்ணியா? கிளம்பியா? காலேஜ் எலெக்ஷன்ல நான் சப்போர்ட் பண்ண பார்ட்டி ஜெயிச்சிடுச்சு, நீ சப்போர்ட் பண்ண பார்ட்டி தோத்துருச்சு. சோ as per our previous agreement which you cannot break, நீ at once immediately எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குற, அதாவது ஒரு கேஸ். இங்கயா? இப்பவா? இந்த ஹோட்டல்ல இத்தனை பேர் முன்னால நான் உனக்கு முத்தம் கொடுக்கணுமா? யா. விளையாடுறியா? No no, I'm damn serious about it. லோக்கல் கிஸ் கொடுத்தினா போறோம். லோக்கல் கிஸ் புரியலல? லோக்கல் கிஸ்னா கையில கொடுக்கிறது. ஃபாரின் கிஸ்னா இங்கிலீஷ்காரன் கிஸ் வாட்ல கொடுக்கிறது. இப்போதைக்கு லோக்கல் கிஸ் போறோம். கொடுக்க மாட்டியா? பேரர், ஒரு நியாயமான காதலின் நியாயமான கோரிக்கை அநியாயமாக நிராகரிக்கப்படுகிறது வந்து பாருப்பா பேரர். கொடுக்கறத டிசைட் பண்ணிட்டியா? குடு. பேரர் வராதப்பா. ஏய் சசி, அங்க பாரு. எனக்கு இது மாதிரி மோட்டார் பைக்ல அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். காத்து நம்ம மேல மோதணும், ஸ்பீட்ல பைக் அப்படியே பறக்கணும், நமக்கு மனசுக்கு பிடிச்சவன அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு பைக்ல போயிட்டே இருக்கணும். அது ஜாலியே வேற. ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உனக்கு பைக் ஓட்ட தெரியும்ல? அது கேட்காமலே உன்னை லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேனா? தெரியும் மாவா. சோழாவர ரேஸ்ல ஐயா தான் 3 வருஷமா ஃபர்ஸ்ட். அதானே பார்த்தேன். இல்லனா நம்ம காதலியே கேன்சல் பண்ணிருப்பேன். ஆமா, ஒரு நாள் கூட நான் உன்னை பைக்ல பார்த்ததே இல்லையே. பார்த்ததுல நாளைக்கே பாரு, அசத்திடுறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். காதலிட்ட போய் சொல்லிட்டேன் சார். கடவுள் மாதிரி சார் நீங்க. 1 ஹவர்ல அர்ஜென்ட்டா பைக் ஓட்ட கத்துக்கணும் சார். அனு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்க போற? எனக்கு தான் காயம் சுத்தமா ஆறிடுச்சுல்ல, இன்னும் ஆக்சிடென்ட் ஏன் நினைச்சுக்கிட்டேன். இல்ல சசி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சம்திங் டெல்ஸ் மீ ஏதோ கெட்டது நடக்க போகுது. பைத்தியம் மாதிரி பேசுற. வேணா பாரு, 60 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து இதே பீச் வர போறோம், வாக்கிங் டிக்கோட. இப்ப என்ன, நம்ம காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா? அதான டவுட். கிளியர் பண்ணா ஃப்ரெஷ் ஆகியா? அந்த விங்கல் லாட்டர் கிடைக்குமா? ஓய், ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம். இந்த பீச் தான் அம்பேர். அந்த இடத்துல ஒரு மணல் வீடு கட்டுவோம். அதான் நம்ம காதல். ஆனா 3 தடவை அடிக்கிட்டோம். அதுக்குள்ள அந்த வீடு அழியலனா நம்ம காதல் நிறைவேறும் நிச்சயம். சப்போஸ் அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பா அழியாது. நம்ம காதல் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. வேணா அந்த அலை பக்கத்திலேயே வீடு கட்டுறேன், அலை கண்டிப்பா அதை தொடாது. வா. காதல்கா ஷாஜஹான் தாஜ்மஹாலே கட்டினாரு, நம்மளால முடிஞ்சது மணல் வீடு தான். காதல் கொடி ரெட்டி. அலை வருது 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 வருது. சொல்லல தெரியுமா? ஓ, வருது 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 வருது. கடைசி சான்ஸ்.